மல்லி சைடில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, மல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு விஜய் எப்படியாவது காப்பாற்றணும், ரஞ்சிதா ராஜேஸ்வரி ஏதோ திட்டம் போகிறாங்க, இவங்களோட திட்டத்துலேருந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம மல்லி. ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் கதிரேசன் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு விஜயை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போகிறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சிதா இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடியே கணிச்ச நம்ம மல்லி அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்பவுமே போராடுறாங்க. ஆனால் ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் ரஞ்சிதா மண்டையை கழுவி எப்படியாவது விஜய் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், அனுப்பிட்டா கதிரேசன் கொடுக்குற அந்த டெண்டர் மூலிமா நமக்கு பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு ரஞ்சிதா கிட்ட, ஒன்று ரஞ்சிதா நீ இப்போதைக்கு அந்த கதிரேசன் சொல்கிற மாதிரி விஜய்க்கு எதிராகவே சாட்சி சொல்லு, விஜய் ஜெயிலுக்கு போயிடுவான், வெண்பாவை கதிரேசன் பிரித்து அழைச்சிட்டு போயிடுவார். ஆனால் இதில் உனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, அந்த மல்லி அப்போ தான் விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாரு, வெண்பாவும் பிரிஞ்சு போயிட்டா, இனிமேல் நாம் என்ன பண்ண தெரியாமல் அவள் வேற எங்கன்னா போயிடுவா, அதுக்கப்புறம் விஜய் நாம் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம், காசு தூக்கி போட்டால் காசுக்கு வாலாட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. அது மட்டும் இல்லை, இப்போ நீ விஜயை கல்யாணம் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக அந்த வெண்பா விட மாட்டா, எனக்கு மல்லியமாக தான் வேணும், இந்த ரஞ்சிதா வேணான்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவா. ஆனால் அதுவே வெண்பாவை கதிரேசன் பிரித்து அழைச்சிட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போதைக்கு வெண்பாவும் இல்லாமல் மல்லியும் இல்லாமல் விஜய் தனியாக கலந்து கஷ்டப்படுவான். அந்த நேரத்தில் நீ அவனுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருப்ப. விஜய் எதுவுமே பேசாமல் ஒன்று கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதா மண்டையை கழுவிடுறாங்க. ரஞ்சிதாவும் ஒரு வழி இல்லாமல் ராஜிமா சொல்கிறது சரிதான், நாம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு நாம் மாமாவுக்கு ஏதாவது சாட்சி சொல்லிடலாம், ரேணுகா கொண்டது மாமா தான் சொல்லி கோர்ட்டில் சாட்சி சொன்னோம்னா கண்டிப்பாக மாமா ஜெயிலுக்கு போவார், கொஞ்ச நாளில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு நாம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், ராஜிமா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அப்படின்னு ரஞ்சிதாவும் நம்புகிறாங்க. முழுசாக நம்பி இங்கே கோர்ட்டுக்கும் போகிறாங்க, விஜயை விசாரிக்கிறாங்க. இது மாதிரி உங்கள் மனைவி ரேணுகாவை நீங்கள் தான் கொன்னீங்களா, எதுக்காக இப்படி கொன்னீங்க, பணத்துக்காகவா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, விஜய் உடனே கோவமாக கொந்தளிச்சு, இங்கே பாருங்க மேடம், என் மேலே இப்படி அபாண்டமாக பழி போட்டிருக்காங்க, நான் என் மனைவியை உயிருக்கு உயிராக காதலித்தேன், எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக என் மனைவியை கொல்ல போகிறேன், என்கிட்ட சொத்து எல்லாமே இருக்குது, பணத்துக்காக நான் மனைவியை கொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை சார், உங்கள் மேலே அப்படி தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் உங்கள் முதல் மனைவியை நீங்கள் கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜய் திரும்பவும் அதையே சொல்கிறாரு. இதுக்கு என்ன மேடம் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஜட்ஜி ஒன்று அந்த எதிர் தரப்பு வக்கீலை பார்த்து இதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, உடனே எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது மேடம், அதே வீட்டில் விஜயோடைய அக்கா பொண்ணு இருந்தாங்க, அவங்க விஜய் ரேணுகாவை தள்ளிவிட்டு கொண்டதை நேரில் பார்த்து சாட்சி அவங்க தான், நீங்கள் வேணால் அவங்களை விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதாவை கூப்பிட்றாங்க. ரஞ்சிதா இது மாதிரி என்ன நடந்துச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க சார், விஜய் மாமா சொத்துக்கு ஆசைப்பட்டு ரேணுகாவை மாடிப்பலேருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னதை நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன், எல்லாமே பணத்துக்காக தான் அப்படி பண்ணார் அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க. அதை கேட்டதும் விஜய் ஷாக் ஆகுறாரு. ரஞ்சிதா என்ன விளையாடுறியா, நான் எப்போ அப்படி பண்ணேன், எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பழி போடுற, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் உனக்குலாம் தீரலை, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என்னை பழி வாங்கணும் அப்படின்னு என் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டீங்க, என்னை நடுத்தல நிப்பாட்டினீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாக வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் பொழப்பை பார்த்துட்ருக்கேன், இருந்துமே இன்னமும் என்ன உயிரோடு விடக்கூடாது, என்னை உயிரியாக கொன்னுடணும், ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்துறீங்க, இப்போது என் மனைவியை நான் தான் கொண்டுன்னு சொல்லி என் மேலே பழி போட்டு, அதுவும் கொலை பழி போட்டு என்னை கொண்டு இப்படி கோர்ட்டில் நிப்பாட்டிருக்கீங்களே, உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் இப்படி என் உயிரை போட்டு வாங்குறீங்க அப்படின்னு விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. ஆனால் ரஞ்சிதா, இங்கே பாருங்க மாமா, அவங்க உண்மையை கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு மேலே உண்மையை மறைக்கிறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை, அதான் தான் சொல்கிறேன், நீங்கள் தான் கொன்னீங்கிறத நான் நேரில் பார்த்தேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்னால் இதுக்கு மேலே போய் சொல்ல முடியாது மாமா அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க. உடனே விஜய் அதை மறுக்கிறாரு. ஆனால் இங்கே கதிரேசனுடைய வக்கீல், இங்கே பாருங்கள் மேடம், இந்த பொண்ணு விஜயோடைய சொந்த அக்கா பொண்ணு, அப்படி இருக்கும்போது இவர் மேலே பொய்யான ஒரு தகவல் சொல்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, அது போக அந்த வீட்டில் அந்த சம்பவம் நடக்கும்போது இந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்திருக்கா, அவன் நேர்லேயே பார்த்துருக்கா, ஆனால் இது வரைக்கும் அவர் மேலே இந்த பயத்தினால வெளியில் எங்கேயும் சொல்லலை, இன்றைக்கி அவள் கோர்ட்லேயே உண்மை சொல்லிட்டா. ஸோ இந்த பொண்ணுடைய ஆதாரத்தை வச்சு நீங்கள் இந்த விஜயை கண்டிப்பாக கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும்,
ஏன்னா சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த மனைவி மகன் மகளே கொல்லக்கூடிய காலம் இது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நாட்களில் நாம் எதுவுமே தண்டிக்காமல் சும்மா ஆயிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்தது வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயம்னாலே என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால் இவருக்கு நீங்கள் கடுகாமல் தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மேடம், இந்த மாதிரி கொலையாளிகிட்ட ஒரு பொண்ணு வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவளோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதனால் இந்த குழந்தைய அவங்க தாத்தா கூட வளர்கிறதுக்கு கொடுக்க சொல்லி நான் அந்த கோர்ட்டில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜம்மாவும் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு விஜய் தான் குற்றவாளி, அதனால் விஜய்க்கு நான் இப்போதைக்கு தண்டனை அறிவிக்கிறேன். அதோட இந்த வெண்பாங்கிற சின்ன குழந்தை அவங்க தாத்தா கூட தான் வளரணும் அப்படின்னு ஜட்ஜம்மா தீர்ப்பு வழங்கிறாங்க. வெளியே போனோடனே வெண்பாவை பிடுங்கி கதிரேசன் நிஷா 2 பேரும் அழைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் விஜய் ஜெயிலுக்கு போகிறாரு. மல்லி இதை பார்த்து பயங்கரமாக ஷாக்காகி நிற்கிறாங்க. எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சு, நாம் எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோமோ அது இப்போது நடந்து போயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி சரி பண்ண போகிறோன்னு தெரியாமல் மல்லி சோகமாக நிற்கிறாங்க. ராஜி ரஞ்சிதா 2 பேரும் வீட்டுக்கு போய்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ராஜி நினச்ச மாதிரியே கதிரேசன் மூலிமா பயங்கரமாக டெண்டர் கிடச்சிச்சு. இது ஒன்று போதும், நாம் இன்னும் பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு ராஜி சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ரஞ்சிதா மாமா ஜெயிலுக்கு போயிட்டாரு, இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிடும், மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜி ரஞ்சிதா தான். இவங்களை சும்மா இடக்கூடாது, இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட ஒன்று பேசிட்டு அங்கே போய் அப்படியே மாற்றி பேசி விஜய் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாருங்க. இவங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மல்லி ஒரு கையில் டீசலை வாங்கிக்கிட்டு நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. உட்காந்துருக்க ராஜி மல்லி ரஞ்சிதா மல்லி ஊற்றி அதை கொளுத்தி விட போகிறாங்க. கொளுத்தி விட போகும்போது நம்ம ரஞ்சிதா, ஐயோ மல்லி ப்ளீஸ் மல்லி, கொளுத்திடாத மல்லி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மல்லி, எல்லாத்துக்கான ராஜ்யமாக தான் அப்படி போய் சொல்ல சொன்னாங்க, என்னை மன்னிச்சிரு மல்லின்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருடி அப்படின்னு சொல்லும்போது அது கோர்ட்டாக இருக்குது. ரஞ்சிதாவுக்கு அப்போ தான் தோணுது, நாம் கண்டதுலாம் கனவா, அப்போது நாம் விஜய்க்கு எதிராக சாட்சி சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த மல்லி நம்மளை உயிரோடு வச்சு எரிச்சாலும் எரிச்சிடுவா, நாம் விஜய் மாமாவுக்கு ஆதரவே சாட்சி சொல்லிடுவோம். ஆனால் கதிரேசன் சும்மா விட மாட்டானே, கதிரேசன் ஆச்சும் பிரச்சனைன்னு பண்ணால் நம்மள்ட்ட பண்ண மாட்டான், ராஜேஸ்வரி தான் பண்ணுவான், ராஜ்யம்மா சமாளிச்சுப்பாங்க. ஆனால் அந்த மல்லி கண்டிப்பாக பிரச்சனை நம்மள்ட்ட வந்து பண்ணுவா. அதனால் நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்குது, நமக்கு ஏன் வம்பு, நாம் என்ன நடந்துச்சோ அதை உண்மையை சொல்லிடலாம், நாம் இதில் எந்த ஒரு பொய் சொல்ல வேணாம், எதையுமே மறைக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டில் விஜய்க்கு முன்னாடி நின்று மாமாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ரஞ்சிதா சொல்லிடுறாங்க. அது கேட்டோன்னே கதிரேசன் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடாரு. நம்மள்ட்ட இந்த லாஸ்ட் ஆயுதம் இது மட்டும்தான், கடைசியில் இதுவும் வேஸ்ட்டாக போச்சு, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் திக்கு முக்காடு நிற்கிறாரு நம்ம கதிரேசன்.